கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அவர்களே, கர்த்தருடைய செய்தி வெளியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்திக்காக 7 வாக்கு தத்தங்கள், 7 ப்ராமிசஸ், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகளுக்கு சொல்லும்போது 7 வாக்கு தத்தத்தை சொல்லுகின்றார். முதலாவது வாக்கு தத்தம் எபேசு சபைக்கு சொல்லுகிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லுகிறதை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். யோவான் அப்போஸ்தலன் பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட சூழலில் இருந்தார். அப்பொழுது ஆவியானவருடைய உதவியோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அவன் உள்வாங்கிக் கொண்டு எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொன்னார். To him who overcomes, I will give to eat of the tree of life, which is in the midst of the paradise of God. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஜீவ விருட்சத்தின் கனி பரதீசின் மத்தியில் இருக்கிறதாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆதாம் ஏவாள் இருந்த காலத்திலே அந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. அதை அவர்கள் இழந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் இழந்தார்கள். பாவம் செய்தபடினாலே அந்த கனியை அவர்களுக்கு புசிக்க கொடுக்கவில்லை. ஆதியாகமும் 3வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அதை காவல் செய்து வைத்து விட்டார். அந்த கனியை மனிதன் பறித்து புசித்து விடக்கூடாது என்பதற்காக காவல் செய்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை ஒரு மனிதன் புசிக்கும் போது அவனுக்கு நித்தியமான வாழ்க்கை கிடைக்கிறது. அழிவு என்பதே இல்லை. எதை ஆதாமும் ஏவாளும் இழந்தார்களோ அதே கனியை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கொடுப்பதாக பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த கனியை பெறத்தக்கதாக நீங்களும் நானும் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக இந்த பூமியிலே ஜீவனம் செய்ய வேண்டும். 2வது சபையாக சிமிர்னா சபைக்கு சொல்கிறார். ஜீவ கிரீடம். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானை கொண்டு எழுதியிருக்கிறதை நாம் படிக்கின்றோம். ஜீவ கிரீடம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம்
10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. Be faithful unto death. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். And I will give you a crown of life. ஜீவ விருட்சத்தின் கனி எபேசு சபைக்கு சொல்லப்பட்டது. இங்கே சிமிர்னா சபைக்கு ஜீவ கிரீடம் சொல்லப்படுகிறது. இந்த ஜீவ கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. பிசாசானவன் அநேக சோதனைகளை கொண்டு வருவான். அவன் சோதனைக்காரன். யோபுவை சோதித்தான். அவனுக்குள்ள எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். யோபு எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். இந்த சிமிர்னா சபைக்கு சொல்லும்போது, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உத்தரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாக இரு. அப்பொழுதுதான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். இந்த ஜீவ கிரீடம் ஜீவுள்ள நாட்களெல்லாம் நம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தேவன் கொடுக்கிற கிரீடம் மகிமையான கிரீடம். இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரீடம் பூமியோடு கூட அழிந்து போகும். ஆனால் தேவன் கொடுக்கிற அந்த ஜீவ கிரீடம் அது உயிருள்ள கிரீடம். அது நித்தியமானது, நிரந்தரமானது. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் போராட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு போராட்டம் வைக்கப்பட்டிருக்கிறதே, அந்த போராட்டத்திலே நீங்களும் நானும் போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நீதியின் கிரீடம் என்று சொல்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி உள்ள நியாயாதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிறார், அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். யாரெல்லாம் பொறுமையோடு கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஓடி முடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், அதை முடிக்க வேண்டும், மிக மிக அவசியம். அதுவரை நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். அன்றைய நாளிலே நம்முடைய நியாயாதிபதியாக இருப்பார். அவர் நமக்கு அதை தந்தருள்வார். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இதைத்தான் சிமிர்னா சபைக்கு ஆவியானவருடைய உதவியோடு கூட அங்கு எழுதப்பட்டது. 3வதாக பெர்கமு சபை புதிய நாமம் என்று சொல்கிறார். இந்த சபைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும்
அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, வெற்றி கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, நம்முடைய முற்பிதாக்கள் அந்த மன்னாவை புசித்து மரித்தார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நான் கொடுக்கிற இந்த அப்பத்தை மனிதன் புசிக்கும் போது அவன் என்றென்றைக்குமே மறியாமல் இருப்பான். உங்கள் பிதாக்கள் இந்த மன்னாவை புசித்து மரித்தார்கள், இந்த அப்பத்திலே புசிக்கிறவன் என்றைக்குமே மரிப்பதில்லை என்று சொல்கிறார். அந்த மறைவான மன்னாவை நமக்கு புசிக்க கொடுப்பார். அன்பானவர்களே, தேவ தூதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த மன்னா கொடுப்பதாக அங்கே வாக்குத்தத்தம் செய்கிறார். மேலும் அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. He who overcomes, I will give to him a white stone, and in the stone a new name written, which no man knows, he who receives it. அன்பானவர்களே, அந்த புதிய நாமம் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. இன்றைக்கு நமக்கு கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு நாமத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாமம் அந்தியோகியாவிலே 1 வருஷ காலமாக கூடின சீஷர்களுக்கு வழங்கப்பட்டதாம். 26வது வசனம், அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. முதலாக அந்தியோகியாவில் தான் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்ட சபை, எருசலேமிலே அது வழங்கப்படவில்லை. எருசலேம் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிறதான சபையிலே ஓராண்டாக சீஷர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். வாரந்தோறும் அப்பமிட்டு தேவனை ஆராதனை செய்திருக்கிறார்கள். அந்த கூடி வந்த அந்த சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. எவ்வளவு அற்புதமான ஒரு நாமம்! கிறிஸ்துவை பின்பற்றுகிறபடினாலே கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு நாமம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இங்கே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும்போது, பெருகமு சபைக்கு சொல்லும்போது புதிய நாமம் என்று சொல்லுகிறார். அங்கே பரலோகத்திலே புதிய நாமம் நமக்கு கொடுக்கப்படும். அந்த நாமம் அதை பெறுகிறவனே என்று வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமம் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட நாமத்தை நமக்கு கொடுப்பதாக அங்கே வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். 4வதாக தியத்திரா சபை விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பதாக சொல்லுகிறார். ஒரு நட்சத்திரம் என்பது இந்த பூமியை விட பன்மடங்கு பெரியது. அந்த நட்சத்திரத்தையே நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இந்த பூமியிலே ஆதாம் ஏவாளை வைத்தார். அவர்கள்தான் முதல் பணக்காரர்கள். ஆதாமை பார்த்து, நீ இந்த பூமியை ஆண்டுகொள் என்று சொன்னார். அதை பண்படுத்தும்படியாக அதில் வைத்தார். அப்பொழுது வேறு ஒரு நபர் யாருமே இல்லை. இந்த பூமி முழுமைக்குமே ஆதாம் ஏவாளும் சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவ்விதமாக விடிவெளி நட்சத்திரத்தையே நான் கொடுப்பேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 28வது வசனம், விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். He who overcomes, I will give to him the morning star. விடிவெள்ளி நட்சத்திரம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! இன்றைக்கு ஒரு அடி நிலத்திற்காக வருடக்கணக்காக கோர்ட்டு கேஸ் என்று அழைகிறார்கள். விட்டு கொடுக்க மனம் இல்லை. பிதாவாகிய தேவன் அற்புதமானவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
எனவே நான் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் வெற்றி உள்ள கிறிஸ்தவர்களாக இந்த பூமியிலே வாழும்போது இப்பேற்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம், அவருக்கு சொந்தமான நட்சத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 2 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் போது ஏரோதுவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அந்த சாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள், அவரை பணிந்து கொள்ளும்படியாக வந்தார்கள். ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது அல்லவா? அந்த நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரம். அவர் பிறப்பிடம் வரைக்குமாக அந்த சாஸ்திரிகளை வழிநடத்தினது. பெத்லகேமுக்கு வந்தவுடனே அந்த நட்சத்திரம் நின்றது. அவர் பிறந்த இடத்தை அவர்கள் கண்டு கொண்டார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, அந்த அதிகாரத்தை உடையவராக இருக்கிறபடினாலே, அந்த நட்சத்திரத்திற்கு சொந்தக்காரராக அவர் இருக்கிறபடினாலே, விடிவெளி நட்சத்திரத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தங்களுக்கே பொருட்கள் இல்லாமல் சில பேருக்கு வாக்குத்தத்தம் செய்வார்கள். அவங்களுக்கே அந்த பொருட்கள் இருக்காது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் சகலத்தையும் உடையவர், பொய்யுரையாத தேவன். அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்க அவர் அறிந்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் விடிவெளி நட்சத்திரத்தையும் நமக்கு கொடுப்பார் என்று நாம் அறிந்து இந்த உலகத்தை வெறுத்து ஜீவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். 5வதாக சர்தை சபைக்கு சொல்லுகிறார், வெண்வஸ்திரம் கொடுப்பதாக சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படும். He who overcomes, the same shall be clothed in white raiment. வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படும். இந்த சர்தே நாட்டிலே அதிகமாக காட்டன் விளைகிறது, பருத்தி. இங்கெல்லாம் நம்ம நாட்டில் பருத்தி எடுக்கிறார்கள், ஆள் வைத்து. அங்கே மிஷின் அறுவடை செய்கிறது. அவ்வளவு வெளிகளிலே அவர்கள் விவசாயம் செய்திருக்கிறார்கள். சர்தை இந்த காட்டன் உற்பத்தியை அதிகமாக கொண்டுள்ளது. அநேக வஸ்திரங்களை உருவாக்குகிறார்கள். நாங்கள் அங்கே கடந்து சென்றிருக்கும் போது ஒரு கடையிலே வஸ்திரங்களை காண்பித்தார்கள். அதை நாங்கள் பார்க்கும்போது, அதனுடைய விலையை நாங்கள் விசாரிக்கும் போது, ஒரு வஸ்திரம் ஒரு மனிதனுக்கு 45,000 என்று சொன்னார்கள். நாங்கள் அப்படியே அசந்து போய்விட்டோம். அதை அந்த அளவுக்கு காசு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்றைய நாட்களிலே திருமணத்திற்காக பல லட்சங்கள் செலவழித்து வஸ்திரங்களை வாங்குகிறார்கள் அல்லவா? அதே போல மிக உயர்ந்த வஸ்திரங்கள் அங்கே விற்பனை செய்யப்படுகிறது சர்தை நாட்டிலே. எனவே சர்தை சபைக்கு சொல்லும்போது, என்னிடத்திலே நீ வெண் வஸ்திரத்தை வாங்கிக்கொள் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம் தற்பிக்கப்படும். வெண் வஸ்திரம் பரிசுத்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாக தூதர்கள் முன்பாக அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். என்னை மனுஷன் முன்பாக அறிக்கையிடுகிறவன் எவனோ அவனை பிதா முன்பாக தூதர் முன்பாக அவரும் அறிக்கையிடுவார். இந்த பூமியிலே உங்களுடைய அறிக்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
உங்களை பார்த்து ஒரு கிறிஸ்தவனா என்று ஒருத்தர் கேட்கும்போது நீங்கள் ஆம் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் ஆதாயத்துக்காகவோ சலுகைக்காகவோ அல்லது பயத்திலோ அவருடைய நாமத்தை மறுதலிப்பீர்கள் என்றால் அவரும் உங்களை மறுதலிப்பார். எனவே அவர் உங்களுடைய நாமத்தை அறிக்கையிட வேண்டும் என்றால், பிதா முன்பாக தூதர் முன்பாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்களும் அவருடைய நாமத்தை அறிக்கையிட வேண்டும். ஆதாமிற்கு தேவன் தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார். தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து கட்டிக்கொண்டார்கள். ஆதியாகமம் 3:21 பார்க்கும்போது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். முதலாக ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மறைக்கத்தக்கதாக தேவன் தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார். தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்த தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அங்கே சர்தை சபைக்கு பேசும்போது வெண் வஸ்திரம் உனக்கு தரிப்பிக்கப்படும் என்று சொல்லுகிறார். நமக்கு பரிசுத்த வஸ்திரம் அவசியம். நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதல்வா? அந்த விதமாக அவரோடு கூட நாம் இணைய வேண்டும் என்றால் நாமும் முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எனவே பரிசுத்த வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். எப்பொழுது? நித்தியத்திலே, இங்கே அல்ல. இன்றைக்கு அநேகர் வேஷத்திற்காக வெள்ளை வஸ்திரங்களை தரித்து கொண்டு தெரிகிறார்கள். நித்தியத்திலே கர்த்தர் கொடுக்கிற அந்த வெண் வஸ்திரம் பரிசுத்த வஸ்திரம், அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இங்கே வெற்றி உள்ள கிறிஸ்தவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். ஆதாம் நிர்வாணி என்று அறிந்தபடினாலே அவனுக்கு தோல் உடைகளை உண்டு பண்ணினார். ஒவ்வொரு பெற்றோரும் சிந்தித்து பாருங்கள். குழந்தைகள் பிறந்த உடனே நாம் என்ன செய்கிறோம்? அந்த குழந்தைகளுக்கு முதலாவது ஆடையை உடுத்துவது பெற்றோர்கள். அதை போல பிதாவாகிய தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடைகளை உண்டு பண்ணி கொடுத்தார் என்று நாம் அறிகிறோம். ஆறாவதாக நாம் பார்க்கும்போது பிலத்தெல்பியா சபை தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 12வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். He who overcomes I will make him a pillar in the temple of my God. தேவனுடைய ஆலயத்திலே அவனை தூணாக நிறுத்தப் போகிறார். ஒவ்வொரு சபைகளும் தூண்களாலே அது நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த கட்டிடங்கள் பெரிய பெரிய தூண்கள். எப்படி சாலமோன் ஆலயத்தை கட்டும்போது ஒரு பெரிய தூண்களை எழுப்பி அந்த ஆலயத்தை கட்டினானோ அதை போலவே இந்த 7 சபைகள் இருந்த இடங்களில் இன்றும் பெரிய பெரிய தூண்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் மேற்கூரைகள் முழுவதுமாக எர்த்குவேக்கில் எழுந்து போய்விட்டது. தூண்கள் மாத்திரம் ஆங்காங்கே ஒரு சில தூண்கள் நிற்கிறது. அதை நாம் பார்க்க முடியும். ஆக இங்கே சொல்லும்போது தூணாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எல்லாமே அழிந்து போனாலும் அந்த தூண்கள் நிற்கிறது அல்லவா? அந்த அளவிற்கு அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே தூண்களாக நிறுத்தப்படுவார்கள். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்குத்தான் இந்த ஆசீர்வாதம் என்று எழுதுகிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று சொல்கிறார். அது நின்று அவன் ஒரு காலும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே தூண்களாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும். அன்பானவர்களே, பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதங்களையுமே ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லவே இல்லை. நன்கு சிந்தித்து பாருங்கள். எல்லாம் நித்தியத்துக்குரிய காரியங்களை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 2:9 நாம் பார்க்கும்போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு, கேபா, யோவான் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது
தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தச்சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புரஜாதிகளுக்கும் பிரசிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து என்று நாம் வாசிக்கிறோம். கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது யாக்கோபு கேபா யோவான் தூண்களாக எண்ணப்பட்டிருக்கிறார்கள். விருத்தச்சேதனம் உள்ளவர்களுக்கு அவர்கள் பிரசிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். பர்னபா பவுல் போன்றவர்கள் எல்லாம் புரஜாதிகளுக்கு பிரசிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆக அன்றைக்கு இருந்த எருசலேம் சபையிலே இந்த யாக்கோபு கேபா யோவான் தூண்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் கர்த்தருடைய சபை வளர்ச்சிக்காக தூண்களாக இருந்து செயல்படுவோம் என்றால் நம்மையும் தேவன் என்ன செய்வார்? தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவார், உறுதி உள்ளவர்களாக நிலைநிறுத்துவார். ஏழாவதாக கடைசி சபைக்கு நாம் பார்க்கும்போது லவோதிக்கேயா, இயேசுவோடு உட்காரும் பாக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 நாம் பார்க்கிறோம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். He who overcomes, I will grant to him to sit with me in my throne. ஆண்டவருடைய அருகிலே உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்க போகுது. அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். அவர் எப்படி ஜெயம் கொண்டு தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறாரோ அதே போல வெற்றி கொள்ளுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் அவர் அருகாமையிலே உட்காரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. மத்தேயு 20வது அதிகாரம் 20 23 வசனங்கள் பார்க்கும்போது செபதேயுடைய குமாருடைய தாய் தன் குமாரோடு கூட வந்து அவரிடத்திலே வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாய் இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்தில் என் இடது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்றார். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள், மற்ற சீஷர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? இந்த அருமையான தாய் 2 பிள்ளைகளை அப்போஸ்தலர்களாக கர்த்தருடைய ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை தேர்வு செய்திருக்கிறார். எனவே அந்த உரிமையோடு கூட போய் ஒருவேளை அவள் கேட்டிருக்க கூடும், வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் உட்காரும்படி அருள் செய்ய வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவருடைய பதில், என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் அல்ல என்று சொல்லுகிறார். ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்குத்தான் இந்த வாக்கு தத்தம் 7 ஆசீர்வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதும்போது இந்த வாக்கு தத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். இது நித்தியத்துக்குரிய வாக்கு தத்தம், நித்தியமான வாக்கு தத்தம். அது நித்தியத்தில் தான் கிடைக்கும், இந்த பூமியிலே அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, 7 வாக்குத்தத்தங்களை குறித்து இந்த நாளிலே நாங்கள் தியானம் செய்தோம். இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பார்க்கக்கூடிய நேயர்கள் உம்மாலே ஆசீர்வதித்து வழிநடத்தப்படத்தக்கதாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பிதா தாமே எங்களை தெரிந்தெடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். சகல ஆசீர்வாதங்களையும் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். This is the promise that He has promised us even eternal life. Amen. On YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.